அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிற ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. மகர ராசிக்கு இந்த வாரம் எப்படிங்கிறது பார்ப்போம். 11/1/2026 முதல் 17/1/2026 வரை இந்த மகர ராசிக்கு எத்தகைய கிரக பலன் அமையுது, என்ன பலன் கொடுக்குதுன்னு பார்ப்போம். அது முன்னாடி அனைவருக்கும் தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைத்து குடும்பத்துக்கும் சேர்மமாக இருந்து வாழ்க்கையில வெற்றி பெற்று வாழ்வாங்க வாழ எல்லாம் வல்ல ஈஸ்வரனை பாலத்திலிருந்து பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மகர ராசிக்கு இந்த வாரம் முற்பகுதியில, இந்த வார தொடக்கத்திலே 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் 14ஆம் தேதி செவ்வாய் பகவான் உங்க ராசியில வந்து அமருகிறார். 15ஆம் தேதி சுக்கிரனும் சூரியன் அணிவகுத்து உங்க ராசியில புதனோட சேர்ந்து அமர்ந்த போது சற்று கவனத்தோட செயல்படக்கூடிய தன்மையை கொடுக்கும். உங்க ராசியில 4 கிரகம் கூடினாலும் இருப்பினும் உங்களுக்கு பாக்கியம் அதிகமாகவே உண்டு. உங்க 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்க ராசியிலே அமர்ந்து இருக்கும் போது உங்க மகர ராசியை நாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல இருப்பதால் திருமணத்துக்கு உண்டான வேலைகள் நடக்கும். ஏதேனும் விருப்பமுள்ள வரனை தேர்வு செய்யக்கூடிய தன்மை, உற்றார் உறவினர் மூலமா வரன்கள் அமைகிறது. இல்லை ஏதேனும் இருவரும் மன விருப்பத்தோடு இருந்து தாய் தப்பன்கிட்ட சொல்லி எனக்கு இந்த பையன் பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி உங்களுடைய ஒப்பீனியனத்தோட உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகவே செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலம். உங்க ராசிக்கு லாபஸ்தானத்திலே சந்திர பகவான் நீசகதியிலே வந்து அமர்ந்தாலும் முற்பகுதியில் 10ஆம் இடத்துல இருப்பது 13ஆம் தேதி உங்க நீசகதியில வந்து அடைந்தாலும் 10ஆம் இடத்துல அமர்ந்தாலும் 11ஆம் இடத்துல பார்வை செலுத்ததால் துறையில் ரீதி உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை அமர்ந்துவிடும். தனப்பிராப்தம் உண்டாகும். பொன் பொருள் ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய தன்மை, வீடு மனை வாங்கக்கூடிய தன்மை கொடுக்கும். சகோதர சகோதரி மூலமா ஏற்படக்கூடிய பிரச்சனை சற்று ஒதுக்கி வைப்பது சிறந்தது. ஏனென்றால் ஏற்கனவே சகோதர சகோதரி மூலமா நம்ம மனக்கசிவு இருந்தால் அதுக்கு அப்படியே அந்த பிரச்சனையை வைத்துக்கொண்டு மித்த பிரச்சனையை நம்ம கவனம் செல்வது சிறந்தது. இந்த காலத்துல பொங்கல் பண்டிகையாச்சு, எல்லாரும் அழைத்து நம்ம வந்து பொங்கல் கொண்டாடலாம்னா அதுவே உங்களுக்கு சாதகமில்லா தன்மையாக அமைந்துவிடும். சாதகமற்ற செயலாகவே அமர்ந்துவிடும். அந்த மனவேதனையிலிருந்து நீங்க விடுபட நீங்க கவனத்தோடு இருப்பதே இந்த காலத்துல சிறந்தது. ஒரு பண்டிகை காலத்துல அனைவரும் சேர்ந்து ஒரு திருவிழா கொண்டாடுவது சிறந்தது. இருப்பினும் நம்மளுக்கு ஒற்றுமை இல்லாத தன்மையாக இருப்பதால் நீங்களாக செயல்பட்டாலே வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும். நண்பர்கள் மூலமா நீங்க ஆதாயம் தேடக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே நீங்க நண்பர்கள்கிட்ட சற்று எச்சரிக்கையாக இருந்து ஆதாயத்தை தேடிக்கொள்ளணும். ஏனென்றால் நண்பர்களே உங்களுக்கு பிற்காலத்துல துரோகம் இழக்கக்கூடிய தன்மை கொடுப்பாங்க. ஆகவே இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கேது பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்து 2ஆம் இடத்துல ராகு இருப்பதால் ராகு கேதுக்கு உண்டான பரிகாரம் திருக்காலத்திற்கை பரிகாரம் செய்து கொள்ளணும். காளியம்மனை வழிபாடு, முருகப்பெருமான் பழனிநாதன் முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்ளும் போது சிறந்ததே. ஆகவே இந்த காலத்துல மகர ராசிக்காரர்கள் குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது, 12ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 6ல அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு யோகமே கொடுப்பார் குரு. ஏன்னா மறைவு ஸ்தானபதி ஒரு மறைவில் ஒரு கிரகம் போகும்போது அதுவே ஒரு யோகமாகும். ஆகவே இந்த குருனால உங்களுக்கு திருமண பாக்கியம் அமையும். ஏனென்றால் குருவுடைய பார்வையில உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல செலுத்துக்கிறார், உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து செலுத்துக்கிறார், முக்கியமான ஸ்தானம். ஆகவே உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து அமரும் போது உங்க பிள்ளைகளுக்கோ அல்ல உங்களுக்கோ திருமணம் வந்து சீக்கிரமாக அதி சீக்கிரமாக கைகூடக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே இந்த தை மாதத்துல நீங்க வரன் பார்க்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு வந்து கிடைத்துவிடும். ஆகவே என் பிள்ளைகள், என் பொண்ணுக்கு, என் பிள்ளைங்களுக்கு நான் வரன் பார்க்கணுங்கிறது ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. அதே போல் பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் வந்து உதயமாயிடும். திருமணத்துக்கு உண்டான தயாராகலும் ஆகிடுவாங்க. வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட இந்த வாரத்துல ஒற்றுக்கொண்டு இந்த தை திருநாள் உங்களுக்கு சிறப்பான முறையில இந்த கிரக பலன் அமைத்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. வாழ்க நன்றி வணக்கம்.